தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி குறித்து அவதூறு செய்தி பரப்பியதாக 2 பெண் பத்திரிகையாளர்களை ஹைதராபாத் சைபர் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். தெலங்கானா காங்கிரஸ் கட்சியின் சமூக வலைதள பிரிவு செயலாளர் காவல்துறையிடம் புகார் அளித்தார். அதில் சம்பந்தப்பட்ட வீடியோவால் மாநிலத்தின் சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் பெண் பத்திரிகையாளர்கள் ரேவதி மற்றும் சந்தியா ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். தமிழக பட்ஜெட்டை பொதுமக்கள் நேரலையில் காணும் வகையில் சென்னையில் 100 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் 2025-26ஆம் ஆண்டு பட்ஜெட்டை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சென்ட்ரல் ரயில் நிலையம், முரசொலி மாறன் பூங்கா, அண்ணா நகர் டவர் பூங்கா, கோயம்பேடு பேருந்து நிலையம், மெரினா கடற்கரை உட்பட 100 இடங்களில் ஒளிபரப்பு செய்ய சென்னை மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.